வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது வைகுண்ட ஏகாதசி. 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது எம்பெருமான் அரங்கநாத பெருமானுடைய ஆலயம். அது நம்ம தமிழகத்தில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. மொத்தமா 108 திவ்ய தேசம் இருக்கு. அந்த 108 திவ்ய தேசத்துல 84 தமிழ்நாட்டிலே இருப்பா. அந்த 84 தேசம் இருக்கு தமிழ்நாட்டில். அதில் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பாக நம்மளை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய எம்பெருமான் பள்ளி கொண்ட பெருமாளாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வைகுண்ட ஏகாதசி விரதம். எப்போ தொடங்குது அப்படின்னா, இந்த ஆண்டு 9/1/2025 வியாழக்கிழமை தொடங்குது. அன்னைக்கு ஒரு பொழுது விரதம், பகல் ஃபுல்லாக விரதம் இருந்து மாலையில் நீ சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு பொழுது விரதம் இருக்க முடியல அப்படின்னா பால் பழம் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு வேளை உணவு எடுத்துக்கொள்ளலாம். உணவு ஒரு வேளை, அரிசி சாதம் ஒரு வேளை, அதான் கணக்கு. விரதம் இருந்து ஒரு வேளை உணவு எடுத்துக்கிற, பகலில் பால் பழம் எதாவது எடுத்துக்கலாம். அடுத்த நாள் ஏகாதசி ஃபுல்லாக விரதம். அதுக்கு அடுத்த நாள் துவாதசி காலையில் தான் நீ திருப்பி உணவு உண்ண வேண்டும். இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறதால என்ன நன்மை அப்படின்னா, ஒருத்தங்க குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கஷ்டப்படுறவங்க, நான் தான் கஷ்டப்படுறேன், இவ்வளவு பரந்த உலகத்தில் எங்களுக்குன்னு வாடகை கொடுத்ததுலே வாழ்க்கை போகுது, நிலையான ஒரு இடம் இல்லை குடியிருக்க, நிலையான செல்வம் இல்லை, உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இது கூட எனக்கு இல்லை, வறுமையில் வாடுது என் தலைமுறை அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன், அதுக்கு ஒரே தீர்வு எம்பெருமான் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமானின் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதே. அப்போ என்ன பண்ணணும், தலைமுறையாக என் குடும்பம் செல்வ வளத்தோடு செல்வாக்காக நல்லா இருக்கணும், பணங்காசோட உண்ண உணவு உடுத்த உட இருக்க இருப்பிடத்தோட செல்வாக்காக இருக்கணும், நல்ல வசதியாக வாழணும் அப்படின்னு நினச்சினா உன் வறுமையை போக்குவதற்கு ஒரே விரத முறை காக்கும் கடவுளான விஷ்ணு பெருமானின் வைகுண்ட ஏகாதசி விரத முறை. இதை யார் எடுக்கிறாங்களோ எடுக்கிறவங்க கஷ்டப்படலாம், ஆனால் தலைமுறை சூப்பராக இருக்கும். இதுக்கு பல்வேறு உதாரணங்கள் நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு போய் பாருங்கள். எங்கள் பாட்டி வைகுண்ட ஏகாதசி விரதம் எடுத்தாங்க, அதை அடுத்து எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க, இப்போ எங்கள் தலைமுறை நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான விரதம் தான் எம்பெருமான் காக்கும் கடவுள் விஷ்ணு பெருமானின் வைகுண்ட ஏகாதசி விரதம். இதை பற்றி பல்வேறு வரலாற்று ஆன்மீக வரலாறுகள் உண்டு. அவற்றை பற்றியெல்லாம் தெளிவான பதிவுகளை பார்த்து கொள்ளலாம் பின்பு. ஆனால் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, முத நாள் தசமி என்பது 10, அடுத்த நாள் ஏகாதசி 11, அடுத்த நாள் துவாதசி. ஏகாதசியில் எம்பெருமான் விஷ்ணு பெருமான் நமக்கு அருளாசியை வாரி வழங்குகிறார். அந்த நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நபர், இது அனுபவ உண்மை, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி, ஃபஸ்ட்டு ஒரு காவல்துறை அதிகாரி எஸ்ஐஎஸ் ஜாயின் பண்ணுறாங்க, வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி விரதத்தை மிக கடுமையாக கடைபிடிப்பார்கள். நான் ஆச்சரியமாக பார்த்த உண்மை. முதல் நாள் மாத ஏகாதசி முதல் கொண்டு கடைபிடிப்பாங்க. முதல் நாள் விரதம் இருப்பாங்க, ஏகாதசி ஃபுல்லாக விரதம் இருப்பாங்க, துவாதசி அன்னைக்கு தான் சாப்பிடுவாங்க, இந்த பால் பழம் ஏதாவது சாப்பிட்டுக்குவாங்க, அவ்வளோதான். நிலையான செல்வம். ஆக்சுவலாக அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் விவசாயத்தால் லாபம், இடமண்மனையால் லாபம், பொண்ணு, அதாவது எதை போட்டாலும் பொண்ணு, அதுக்கப்புறம் பதவி உயர்வு, எஸ்பி, அந்த அளவுக்கு பதவி உயர்வு, வருமானம் அதிகமாக வந்ததால ரியல் எஸ்டேட்டில் இதுன்னு வருமானம் வந்ததால அதுக்கப்புறம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் வாங்கிட்டு உட்காந்துட்டு இன்னமும் தொழில் பண்ணுறாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. சாதாரண எஸ்ஐயா வாழ்க்கையை தொடங்கினாங்க, அவங்க பரம்பரையில் இந்த விரதம் மட்டும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விரத முறை தான் இந்த வைகுண்ட ஏகாதசி விரத முறை. எம்பெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா, மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன்றார். மாதங்களில் நான் மார்கழி, ஏன்னா நமக்கு ஒரு வருடம் என்பது 365 நாட்கள். அதே தேவர்களுக்கு இந்த 365 நாள் ஒரு நாள் தான் அவங்களுக்கு. தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம், என்பது மார்கழி மாதம். அதனால தான் விஷ்ணு பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன். அதனால தான் காலையில் எழுந்து நாராயண கோஷம் போடுறாங்க, பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், காலையிலே எழுந்து வாசலில் பெண்கள் கோலம் எடுக்கிறார்கள். இது எல்லாமே என்னென்னா, தேவர்களின் விடியற்காலை பொழுதை வரவேற்கிறோம், உத்தராயண காலத்தின் தொடக்கத்தை வரவேற்கிறோம் என்று அர்த்தம். அப்படி புனிதமான இந்த மார்கழி மாதத்தில் வளர்பிறை ஏகாதசி திதியில் எம்பெருமான் விஷ்ணு பெருமானை விரதமிருந்து வணங்கினால் ஒரு பக்கம் நிலையான செல்வம் குடும்பத்துக்கு, வறுமை இல்லாத வாழ்வு,
இன்னொரு பக்கம் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாத எண்ணம். அப்ப அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாத எண்ணத்தை எம்பெருமான் கொடுத்து விடுகிறார். அதன் மூலியமாக உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து சென்று விடுகிறார். அதனால்தான் சொர்க்கவாசல் திறப்பு. சொர்க்கவாசல் வழியாக இறப்பிற்கு பின்பு எம்பெருமானின் பாத கமலங்களில் சென்று சேரக்கூடிய வாய்ப்பை எம்பெருமான் வாரி வழங்குகிறார். அப்படி ஒரு அற்புதமான விரதம் தான் அந்த வைகுண்ட ஏகாதசி. இல்லை, இந்த 108 திவ்ய தேசங்கள்ல 106 தான் நீங்க மண்ணுலகில் பார்க்க முடியும். 107வது சொர்க்கம். 108 பார்க்கவே முடியாது. ஏன்னா 108க்கு போகணும்னா என்ன பண்ணோம்னா, எம்பெருமானோட சரணாகதி அடையணும்னா 108ங்கிறது எம்பெருமானோட போய் சரணாகதி அடைகிறது பரலோகத்துல பரமனோடு. அந்த பரலோகம் போகணும்னா அதுக்கு ஒரே ரூலா. என்ன ரூல்னா, பாவ கணக்கு இருக்கக்கூடாதா, புண்ணிய கணக்கு இருக்கக்கூடாது, ரெண்டும் டேலி ஆயிடணுமா, ரெண்டும் சமமாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் புண்ணிய கணக்கு, அப்ப எனக்கு பாவமே இல்லை, புண்ணிய கணக்கு அதிகமா இருக்கு, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன், ஓகே டன். சொர்க்கத்தை எல்லாம் தாண்டி 108வது திவ்ய தேசமா இருக்கக்கூடிய பரலோகத்தில் நீங்க அடைய வேண்டும் என்றால் பரமபத வாசல் வழியாக சென்று பரலோக நாயகனாக இருக்கக்கூடிய அரங்கநாத பெருமானை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு பாவ கணக்கு இருக்கக்கூடாது, புண்ணிய கணக்கு இருக்கக்கூடாது, சமமாக இருக்க வேண்டும். அதை நோக்கித்தான் ராமானுஜர் பல்வேறு ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் தவம் செய்து எம்பெருமானின் பரலோகத்தில் சரணாகதி அடைந்தார்கள். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நல்லவனா வாழ முயற்சி பண்றோம். அந்த முயற்சியின் விளைவு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். புதன் தோஷத்தை விலகும், புதாதிபத்திய தோஷத்தை விலகும், புதனின் நாயகனாக இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமானின் கடாட்சத்தை முழுமையாக பெற்றுத்தரும். தாய் மாமனா லாபம் இல்லை, மாமனார் விட்டால் லாபம் இல்லை, செய்தொழிலில் பங்கமா இருக்கு, வருமான குறைபாடு, வறுமை, எதை தொட்டாலும் தோல்வி, வர பணம் தங்க மாட்டது காசு கையில என்று குறைபட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள். செல்வத்தின் நாயகன் யார் அப்படின்னா லக்ஷ்மி. செல்வ நாயகியா இருக்கக்கூடிய லக்ஷ்மி. லக்ஷ்மி தேவியின் கணவர் யார்? விஷ்ணு பெருமான். அந்த விஷ்ணு பெருமானுக்கு ஏகாதசி விரத நாளில் விரதம் இருந்து, துவாதசி என்பது லட்சுமிக்கான நாள். துவாதசியில் விரதத்தை நிறைவு செய்யும் போது லட்சுமி என்ன பண்ணுவாளாம், அள்ளி கொடுத்துருவாளாம். என் கணவருக்காக விரதம் இருந்த, எனக்காக விரதம் இருந்த, இந்தாடா என்ன வேணா வச்சுக்கோடா அப்படின்னு அள்ளி கொடுத்துருவாளாம். அப்படி நிலையான செல்வத்தை பெற்று நலமாக வாழ்வதற்கு அனைவரும் இந்த ஏகாதசி திருநாளில் ஏகாதசி விரதம் இருந்து, விரதம் என்பது ரொம்ப வர்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் உடல் சூழலுக்கு தகுந்த மாதிரி, எனக்கு சுகர் இருக்குப்பா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எம்பெருமானுடைய ஸ்லோகம் படிங்க, பால் பழம் சாப்பிடுங்க, ஒருவேளை உணவு எடுத்துக்கோங்க. அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளும் போது எம்பெருமான் உங்களை ஆட்கொண்டு விடுவார். இந்த ஏகாதசி திருநாளில் எம்பெருமானின் விரதம் இருந்து பரமபத வாசல் வழியாக சென்று, பரமபத வாசல் ஏகாதசி முடிந்தும் ஸ்ரீரங்கத்தில் திறந்திருக்கும். அந்த திறந்திருக்கக்கூடிய அந்த 10 நாளும் போய் பரமபத வாசல் வழியாக நீங்க வெளியே வரலாம், சொர்க்கத்தை அடையலாம். எம்பெருமானின் பாத கமலங்களில் யார் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம், செல்வம் நிச்சயம். அப்படி சொர்க்கத்தையும் செல்வத்தையும் ஒரு சேர அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை அனைவரும் கடைபிடித்து விஷ்ணு பெருமான், அரங்கநாத பெருமான், அரங்கநாயகியுடைய அருளாசி கிடைக்கப்பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.